தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை விட்டு வெளியேற சொன்னார், தொண்டர்கள் அதிர்ச்சி. கட்சியை விட்டு வெளியேற சொன்னார், தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதால் அதிமுக மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசியலில் செல்லா காசானவர்கள், வயது மூத்தவர்கள் பலரும் கட்சியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி, திமுக ஆகிய கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணுக்கட்டிய தூரம் அதிமுகவில் எதிரிகள் இல்லை. 99% அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தற்பொழுது 1% தான் அவருக்கு எதிரிகள் உள்ளார்கள். தற்பொழுது இதுவரை 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சென்று விட்டார்கள். மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் உடனடியாக வெளியேறவும், தான் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், துரோகிகள் கட்சியை விட்டு வெளியேறினால்தான் கட்சியை மறுசீரமைக்க முடியும் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். கட்சியை மறுசீரமைத்துவிட்டு தனது மகனை தனக்கு வாரிசாக கொண்டு வர திட்டமிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது இருதலை கொல்லி எறும்பு போல மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள் கட்சியை விட்டு வெளியே செல்லும்படி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது அதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. துரோகிகள், மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள், இருதலை கொல்லி எறும்பு போல் இருப்பவர்கள் கட்சியை விட்டு வெளியேறினால்தான் கட்சியை மறுசீரமைக்க முடியும் என்று எடப்பாடி கருதுகிறார். யார் யார் வெளியேற விரும்புகிறார்களோ அவர்கள் விரைவில் வெளியேறுங்கள் என்று எடப்பாடி உத்தரவிட்டுள்ளார்.